19ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிறோம். முதல்ல மன்னிப்பு, ரெண்டாவது ரட்சிப்பு, மூணாவது அரவணைப்பு. இந்த வார்த்தையை அருமையான சகோதரி கார்த்திகா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்களாக. நாம் கரங்களை தெரிவி சாமை வரவேற்போம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயம் நம்மளுடைய கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில் இயேசப்பா நீர் கொடுத்ததான் இந்த 3வது வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைப்பட்ட தேவன் தொடர்ந்து தகப்பனே இந்த வார்த்தையின் மூலமாக நீர் இடைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கி துக்க வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தளவில் இன்றைய நாள் துக்க வெள்ளி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக அவர் என்ன பண்ணார், நமக்காக இந்த நாளில் சிலுவையில் அறையப்பட்டு விலையேற பெற்ற மிகப்பெரிய ரட்சிப்பை நமக்கு கொண்டு வந்த நாள். ஹல்லேலூயா. அதனால் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான நாள். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யோவான் 19வது அதிகாரத்தில் 26, 27 வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு இந்த 3வது வார்த்தையை அவர் பேசுகிறாரு. நம்ம அரவணைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த அரவணைப்பு எங்கே வரும்? நம்ம யாரை அரவணைப்போம்? நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கள தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அரவணைக்க முடியும். இன்றைக்கி நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை அரவணைக்கிறாரு. நம்ம யாரால் தள்ளிவிடப்பட்டிருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்மளை ஆதரிக்கிற தேவனா, அரவணைக்கிற தேவனா அவர் காணப்படுறாரு. நம்ம கடந்த 2 வார்த்தைகளை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் முதலாவது வார்த்தை மன்னிப்பு. முதலாவது மன்னிப்புன்ற வார்த்தை எங்கே பேசப்பட்டது? அம்மா சொன்னாங்களே, எங்கே பேசப்பட்டிருக்கு? லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வார்த்தையை ஏசப்பா பேசினாங்க, ஏசு கிறிஸ்து பேசினாங்க. 2வது வார்த்தை எங்கே பேசப்பட்டிருக்குன்னா லூக்கா 23:43வது வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மன்னிப்பும் எங்கேருந்து தான் வரும் அப்படின்னா, அன்பில் இருந்து மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நம்ம பிறரை மன்னிக்க முடியும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய்னு சொல்கிற வார்த்தையும் எங்கேருந்து தான் வரப்படும் அப்படின்னா, மற்றவங்க மேலே நம்ம நேசிக்கிற அன்புனால் மட்டும்தான் அது வர முடியும். 3வது, ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33 வருஷம் வாழ்ந்தார். 30வது வயசில் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஊழியத்தை தொடங்கி 33 வருஷம் வாழ்கிறாரு. நம்ம பைபிளில் வாசித்தா அவர் குடும்பத்தில் இருந்த ஒரு நபராக காணப்படுறாரு. அவருடைய பூமிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னோட சகோதரர்களோடு கூட வாழ்ந்த ஒரு நபராய் காணப்படுறாரு. அவர் இங்கே நம்ம மேலே பார்த்தோன்னா இந்த 26வது வசனத்துக்கு மேலே 25வது வசனத்தில் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 மரியாள் நிற்கிறாங்க. ஒன்று அவங்க அம்மா, இன்னொன்று அவங்க அம்மாவோட சகோதரி, இன்னொருத்தங்க பார்த்தா மகதலேனா மரியாள். ஆனால் இந்த 3 பேர்லேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஸ்பெசிஃபிக்காக அவங்க அம்மாவை மென்ஷன் பண்ணுறாரு. இன்னொன்று அங்கே நம்ம பார்க்கும்போது அவருடைய அன்பாக இருந்த சீஷர். ஏன்னா மற்ற சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓடிட்டாங்க. ஒரே ஒரு சீஷர் மட்டும்தான் ஆண்டவர் கடைசியில் சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அங்கே மென்ஷன் பண்ணும்போதே அன்பாக இருந்த சீஷன் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ஆண்டவர் அங்கே பைபிளில் வேத வசனம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க. அவர் அன்பாக இருந்த சீஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் ஒரு உறவை அங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாரு மரியாளுக்கும் அங்கே இருந்த அந்த சீஷனுக்கும். அது என்ன அப்படின்னா,
ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்குமான ஒரு உறவை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நம்ம இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பேர்கிட்ட வந்து நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்குறவங்கள நமக்கு தெரிஞ்சவங்கன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், டக்குன்னு அம்மான்னு சொல்லிடுவோம், அக்கான்னு சொல்லிடுவோம், வயசில் கூடவங்கள அப்பா, இப்படி நம்ம நிறையா உறவுகளை வந்து சொல்லி அழைக்கிறோம். இங்கே வந்து தேவன் வந்து பர்டிகுலராக அவங்க அம்மாவையும் அந்த சீஷனையும் வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதோ உன் மகன், அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து ஒரு உறவை வந்து ஏற்படுத்துகிறாரு. நம்ம உலக பிரகாரமான விஷயத்தில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அவருக்கு அன்பு இருந்திருக்கு முதலாவது. ஏன்னா நம்ம வந்து மறிக்க போகிறோம், அவர் அத்தனை நாள் அவங்க அம்மா கூட இருந்திருப்பாங்களா இல்லையா? உலக பிரகாரமாக தேவன் அவங்க கொடுத்த அம்மா கூட அவங்க வாழ்ந்திருக்காங்க, சீஷர்கள் கூட அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கத்தில் அவங்க வந்து கடைசி வந்து அவங்க அம்மாவும் அந்த சீஷனும் வந்து அவருக்காக அங்கே பரிதபித்து மனவேதனையோடு நிற்கும் போது அவங்க மேலே இருந்த அன்புனால என்ன பண்ணியிருக்கலாம், அங்கே வந்து அந்த உறவை ஒரு பக்கம் ஏற்படுத்தியிருக்கலாம். இன்னொரு சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலையும் தன்னோடு இருந்த உறவுகள் மத்தியில் அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொறுப்புள்ள நபராய் அவர் வந்து காணப்பட்டார். ஒருவேளை அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்துருக்கலாம். இது வந்து நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில இல்லை. உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்கள் அவங்க அம்மாவுக்கு எப்படிப்பட்ட நபராக இருந்திருப்பார், அவர் உதவிகளை செய்து கொடுத்துருக்கிற நபராக இருந்திருப்பார். அதனால் தனக்கு பின்னாடியும் அந்த உறவை வந்து பலப்படுத்தி கொள்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வந்து தன்னோட அன்பாக இருந்த சீஷன் இடத்துல அதோ உன் தாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்கள், இந்த சுவிசேஷங்கள் எல்லாமே தேவனை வந்து ஒரு மனிதனாக வந்து இங்கே வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்தார், அப்படி தானே? ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில் ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்தார், அதே சமயம் தேவ வாழ்க்கையை வாழ்ந்தார். நாங்கள் இங்கே பைபிள் ஸ்டடி படிக்கும் போது எங்களுக்கு ஒரு கொஸ்டின் எங்கள் முன்னாடி வந்து கேட்டாங்க, ஆண்டவர் வந்து இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்தார், அப்படி தானே? மனிதனாக வாழ்ந்தாரா? எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க? அவர் மனிதனாக வாழ்ந்தார். அதுக்கு எதெல்லாம் அடையாளமாக சொல்லுவாங்க அப்படின்னா, அவருக்கு பசி எடுத்தது, தூக்கம் எடுத்தது, அவருக்கும் மனசோர்வு வந்தது, அவர் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து, இதெல்லாம் யாருக்குரியது? ஒரு மனிதனுக்குரியது. அவர் மனித வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவருக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாமே அவருக்கும் இந்த பூமியில் ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் தேவனாகவும் இருந்தார். அவர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அவர் தேவனாக இருந்தார். அப்போ எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் வந்து எத்தனை இப்போ 100% நம்ம சொல்லும் போது நம்ம அதை பிரிப்போம், இத்தனை சதவீதம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணாங்க, ஆண்டவர் எத்தனை சதவீதம் மனுஷனாக இருந்தார், எத்தனை சதவீதம் தேவனாக இருந்தார் இந்த பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இந்த பூமியில் வாழும்போது என்ன பண்ணார் அப்படின்னா வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட அவர் முழுவதுமாக ஒரு தேவ மனிதனாக அவர் இந்த பூமியில் வாழும்போது வாழ்ந்தார். இந்த மத்தேயு, லூக்கா, மார்க், இந்த சுவிசேஷங்கள்லாம் அவர் அதிகமாக மனிதனாக வெளிப்படுத்தும் பொழுது, இந்த யோவான் சுவிசேஷம் அவரை வந்து எப்படி அதிகமாக வெளிப்படுத்துது அப்படின்னா, தேவனாக அவரை வந்து வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தோன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதுலேயே நம்ம 4வது வசனத்துக்கு கீழே இறங்கி வந்தோம்னா, யாராவது ஒருத்தங்க யோவான் 1:4 நம்ம வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ இங்கே என்ன பார்க்குறோம், இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை பார்க்குறோம், அவர் தேவனை பார்க்குறோம். இங்கே வந்து தேவனுக்குள்ள ஜீவன் இருந்தது அப்படின்னு, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அவருக்குள்ள ஜீவன் இருந்ததுன்னு பார்க்குறோம். உண்மையான ஜீவன் யார் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்கும் நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்புகிறோம். ஹல்லேலூயா. நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த யோவான் சுவிசேஷத்தில் இந்த 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு, அவர் வந்து மரிக்க போகிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எப்போ ரட்சிப்பு கிடைச்சது அப்படின்னா, அவர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுனால தான் நமக்கு என்ன செஞ்சிச்சு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைச்சது. ஏன்னா பாவமான மனுஷன் அவன் வந்து தன்னுடைய பாவத்தினால அவன் மரித்து போன பிறகு அதற்காக ஒருத்தங்க வந்து அந்த பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டியதாக இருந்தது. அதற்காக தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நமக்காக இந்த பாவத்தை வந்து சுமந்து தீர்த்தாங்க. அப்போது அந்த ஒரு புது ஜீவன் என்ன ஆகுது, நமக்காக அங்கே வந்து உருவாகுது. அந்த ஜீவனை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தராங்க.
இந்த ஜீவன் வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்குள்ளேயும் இல்லை. ஏசப்பாவை விசுவாசித்து ரட்சித்து கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு புது ஜீவன் இருக்கு. அந்த புது ஜீவன் எப்பதான் உருவாகும் அப்படின்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள மட்டும்தான் என்ன இருக்கு? யாரோட ஜீவன் இருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் இருக்கு. அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்குள்ள அந்த ஜீவன் வந்து இல்லை. இப்போ மரியாளுக்குள்ளேயும் அந்த அன்பாக இருந்த சீஷனுக்குள்ளேயும் அவருடைய ஜீவன் அவர் என்ன பண்ண போறாரு? இறக்கிறது மூலயமா அவர் வந்து பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு உறவு உண்டாகுது அப்படின்னா, அம்மா குமாரன் அப்படின்ற ஒரு உறவு உண்டாகுது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்துவமான ஒரு உறவை என்ன பண்ணியிருக்காங்க? ஏற்படுத்தியிருக்காங்க. எதன் மூலமா அப்படின்னா, அவருடைய மரணத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் 3 வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது, இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், ஏசப்பா எத்தனாவது மணி வேலையில் வந்து சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எத்தனாவது மணி வேலையில் பைபிள் அந்த வசனம் இருக்கு, இத்தனாவது மணி வேலையில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் மணி வேலையில் யார் சொன்னா? அக்காவா? யார் சொன்னா 3ஆம் மணி வேலை? அம்மாவா? ஹல்லேலூயா. அம்மாவுக்கு கண்டிப்பாக அடுத்தோட ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லுவேங்க நினச்சிட்டு ப்ரைஸ் எதுவும் வாங்கிட்டு வரல. ஒரே ஒரு ஆள் சொன்னனால கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குது. சரியா? மார்க் 15வது அதிகாரம் 25வது வசனத்தில் 3ஆம் மணி வேலையில் அங்கே வந்து ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது அவங்களுடைய மணிக்கணக்கின்படி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மார்க் 15:33வது வசனத்தில் பார்த்தோம்னா, 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்மளால வாசிக்க முடியும். ஆக மொத்தம் ஆண்டவர் எத்தனை மணி நேரம் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, மொத்தம் 6 மணி நேரம். ஏன்னா 3ஆம் மணி நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்படுறாரு. 9ஆம் மணி நேரத்தில் அவர் வந்து முழுவதுமாக எல்லா வார்த்தைகளையும் பேசி முடித்துட்டு அவர் வந்து ஆவியை ஒப்புவித்து இறந்து போயிடறாரு. இந்த ஃபர்ஸ்ட் 3 வார்த்தைகளும் ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் 3 மணி நேரத்தில் வந்து பேசுறாரு. அடுத்த 4 வார்த்தைகளையும் அடுத்த 3 மணி நேரத்தில் வந்து பேசுகிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் 3 வார்த்தைகளையும் ஆண்டவர் பேசும்பொழுது அவர் மனிதனால் துன்பப்படுத்தப்பட்டு பேசினார். இந்த 4வது வார்த்தையை ஆரம்பிக்கும் போது, 4வது வார்த்தை அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்ப்போம் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னா இந்த 4வது வார்த்தையிலிருந்து தான் அவர் தேவனால நமக்காக நியாயம் தீர்க்கப்படுகிறதை குறித்து அவர் வந்து அந்த பரிதபித்தில் இருக்கும்போது, அவர் அந்த நிந்தனையில் அவர் கஷ்டப்படும் போது அவர் வந்து பேசுகிறதா நம்மளால வந்து பார்க்க முடியும். இது மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இருக்கு. இப்படியாக தேவன் என்ன பண்ணார்னா, அவருடைய புதிய ஜீவன், இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் புதிய உடன்பாட்டின் மத்தியஸ்தராக அவர் வந்து நமக்காக இருக்காரு. அந்த புதிய உடன்பாட்டு மத்தியஸ்தராக அவர் எப்போ நமக்கு ஆனார் அப்படின்னா, அவர் தன்னையே தன்னுடைய ஜனங்களுக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் இறந்து அவர் திருப்பி உயிர் தெழும்பும் போது தான் அவர் வந்து புதிய உடன்பாட்டின் மத்தியஸ்தராய் அவர் நமக்காக வந்தார். இந்த புதிய உடன்பாட்டின் மத்தியஸ்தராக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு ஜீவனுள்ள உறவாக அவர் வந்து அவருடைய ஜீவனையே நமக்காக தந்ததுனால, அவருடைய ஜீவனை நமக்குள்ள, நம்ம இந்த பாட்டு இப்போ பாடணும்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் சாங் கல்வாரி அன்பை எண்ணிடும் போது அதில் பார்த்தோன்னா, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரையா, அவரை போல நம்மளை மாற்றுறதுக்காக. இப்போ நம்ம பாஸ்டருமாவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பிள்ளைங்க யாரு? உலக பிரகாரமாக அவங்களுடைய பிள்ளைங்க யாரு? எபினும் ரோசியும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அப்படி தானே? நம்ம வந்து தற்செயலாக நம்ம ஒரு 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 ப்ராக்டிக்கலாக இல்லாமல் சும்மா யாராலும் அம்மா அப்பான்னு கூப்பிட்றது வேற. ஆனால் நமக்குள்ள அவங்களுடைய ரத்தம் இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள அம்மா அப்பான்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் அவருடைய ஜீவனை நமக்காக தந்து நமக்குள்ள அவர் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? நம்மளை அவருடைய சொந்தமாக ஆக்கி வச்சிருக்காரு. அதுக்காக தான் ஆண்டவர் அதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் அந்த சிலுவையில் ஆண்டவர் அதை வெளிப்படுத்திடணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஸ்திரீயே அதோ உன் மகன், அவங்கள அந்த சீஷனை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சொந்தத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் அப்பாவா அம்மாவா இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறனால நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா, அவருடைய ஒரே குடும்பமாய் நம்ம வந்து காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போம். ஆமாம் ஆண்டவரே, ஏசப்பா நீர் ஆண்டவரே,
ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நபர்களாக இருந்தோம் ஆண்டவரே. அதிலிருந்து எங்களை இயேசப்பா நீர் மாற்றி உம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ள தந்த ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு முற்றிலுமாக எங்களை சொந்தமாக ஆக்கி கொள்ளும்படியாக இயேசப்பா ஆண்டவரே நீர் அந்த சிலுவையில் ஆண்டவரே அதை எங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக இயேசப்பா எல்லா ஜனங்களுக்கும் முன்னதாக ஆண்டவரே அதை நீர் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று இயேசப்பா நீர் வெளிப்படுத்தினேரே சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு ஜீவத்துவமான உறவை எங்களுக்கு தந்திரே இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே, ஹல்லேலூயா. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே